சரிங்க. இந்த ஆல்பத்தை பார்த்தா தேவிய பத்தியும் என்ன பத்தியும் தெரிஞ்சிருமே. ஆல்பம். என்ன? அது கொடியா? நீ பார்க்க கூடாது. கொடு. நான் பாப்பேன். குடு. இதுல நீ குழந்தையா இருந்தப்ப எடுத்த போட்டோ இருக்குல்ல? எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. விடு. முடியாது. நான் கொடுக்க மாட்டேன். கொடு. விடு சத்யா. விடு. சொன்னா கேளு. நான் பார்க்கணும். விடு. நான் பார்க்கணும். என்ன விளையாட்டு? டிக்கிலோனா மாதிரி. விடு. இது உங்க குடும்ப ஆல்பம் பாட்டி. இதுல எல்லா போட்டோவும் இருக்கு. விடு. நான் பார்க்கணும். மாப்ள இருங்க, இது அப்புறமா பார்க்கலாம். உங்களுக்காக ஸ்பெஷலா ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. அப்படியா? அட குடிங்க மாப்ள. குடுங்க. ஐயோ குட்டிச்சு. ஐயோ என்ன பாட்டி? சாரி, இந்த சாரியில தொடச்சுக்குங்க. சாரி. இப்படி ஆயிடுச்சு. இவரை கூட்டிட்டு போய் தண்ணி வச்சு தொடச்சு விடுமா. சரி பாட்டி, சரி. இந்தா இந்த ஆல்பத்தை வச்சுக்கோங்க. நீங்க வாங்க, அந்த கரையை வாஷ் பண்ணிடலாம். வாங்க வாங்க. சரி, இப்படி ஆயிடுச்சு. வா. இந்தாயா தொடச்சுக்கோ. ஆமா, என்ன நீ அடங்க மாட்டியா? ஓவரா சொல்லிட்டு இருக்கற. என் பிளான் படி நீ தானா எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிதானே நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ சொல்றபடி தானே செய்யறேன். என்னத்தையா நான் சொல்றத நீ செஞ்சிட்டு இருக்க? நான் சொல்லாத எல்லாத்தையுமே நீ செஞ்சிட்டு இருக்க. உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. காஸ்ட்லியான கார்ல வந்திருக்க. 3 லட்சம் ரூபாய் செல்போனு, கோயிலுக்கு டொனேஷன், ஆல்பம் பார்க்க வேணான்னு சொன்னா பிடிவாதமா வாங்கி பாக்குற. அப்புறம் என் அப்பா அம்மா பாட்டி எல்லாருக்குமே காஸ்ட்லியான Dress. ஹலோ, உனக்கு கூட புடவை எடுத்திருக்கேன். காஸ்ட்லியான பட்டு புடவை.